இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொண்டது, அதை ஏழிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொண்டது. நான் மீட்பளிக்கும் மகிழ்வு கண்டேன், வான் மீட்டவரின் அழைப்பை கேட்டேன். பெற்ற பெரும் வாழ்வை பகிர்ந்து கொள்கவென்று பேசியவர் அனுப்பி வைத்தார். நம் ஆவியவர் உயிரும் தந்தார். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொண்டது. என் இனிய உள்ளங்களே, இயேசுவின் நாமத்தை நாம் என்றைக்குமே சந்தோஷமாக பேசுவோம். நாம் தூய ஆவியாரின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் நாம் தொடர்ந்து வாசிக்கும் சங்கீத தொடர்ச்சி 25, 16, 17. என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும், ஏனெனில் நான் துணையற்றவன். துயருடன் என் வேதனைகளை பெருகிவிட்டன. என் துன்பத்தினின்று என்னை விடுவித்தருளும். என் சிறுமையையும் வருத்தத்தையும் பாரும். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும். நீதிமொழிகள் 12, 22, 23, 24. பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கின்றார், உண்மையாய் நடக்கிறவர்களை அவர் அரவணைக்கின்றார். விவேகமுள்ளோர் தம் அறிவை மறைத்து கொள்வர், மதிக்கேடரோ தம் மூட எண்ணத்தை விளம்பரப்படுத்துவர். ஊக்கமுடையோரின் கை ஆட்சி செய்யும், சோம்பேறிகளோ அடிமை வேலை செய்வர். இன்றைய வாசகம் 1 அரசர் 17:1-6. இஸ்ரேலின் கடவுளை எலியா வழிபடுகிறார். எலியா ஆகாப் அரசனிடம் சவால் விடுகிறார். மழை வராதுன்னா வராது அப்படின்ற மாதிரி ஒரு அட்சி சொல்கிறாரு. அப்போது மழை வராதவளுக்கு போய் அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவர் சொல்கிறார், இங்கேருந்து நீ போயிடு, நான் உனக்கு காக்கைகள் மூலம் நான் உனக்கு உணவளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அங்கேருந்து அந்த ஊரை விட்டு அனுப்புகிறாரு. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 5:1-12. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது. பாருங்கள், ஏழைங்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் செய்யணும். நீதிமொழிகள் 21:13 சொல்லுது, ஏழை கூக்குரலிடும் போது எவன் காதை பொத்தி கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். இது நம்ம திரும்பி நல்லா சிந்திக்கும்போது உண்மையாகவே இதெல்லாம் நடந்திருக்குதுங்க. உண்மையாக நடந்திருக்கு. யாரெல்லாம் ஏழைங்களை பார்க்குறதுலையோ, ஏழைங்களுக்காக அவங்க எந்த விதமான முயற்சி எடுக்கிறதுலையோ, ஏழைங்களை அவங்க கவனிக்கிறதுலையோ அவங்கள இது நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில். நீதிமொழிகள் 28:27 சொல்லிட்டு பாருங்கள், ஏழைகளுக்கு கொடுப்பவருக்கு குறைவு எதுவும் ஏற்படாதாம். அவர்களை கண்டும் காணாதது போல் இருப்பவர் பல சாபங்களுக்கு ஆளாவர். பாருங்கள், ஆண்டவர் ஏழைங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கார் பார்த்தீங்களா. நம்ம இதெல்லாம் செய்யும் போது திருப்பாடல்கள் 103:3-4 சொல்லுது, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஏன்னா நம்ம ஏழைங்களுக்கு செய்கிறது கடவுள்கிட்டேருந்து அவ்வளோ ஆசீர்வாதமாக. பாருங்கள், அதை க்ளீனாக சொல்லியிருக்குது பாருங்கள் நீதிமொழிகளில். எவரும் அவங்களுக்கு செவி சாய்க்கவே மாட்டாங்களாம். அதான் பர்னார்டனுடைய ப்ரேயர் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அன்னையை பின்பற்றினால் வழி தவற மாட்டோம், அன்னையை மன்றாடினால் மனம் கலங்க மாட்டோம், அன்னையை நினைத்தால் அலைந்து திரிய மாட்டோம், அன்னையை தாங்கி நின்றால் சறுக்கி விழமாட்டோம், அன்னை பாதுகாத்தால் அச்சம் கொள்ள மாட்டோம், அன்னை வழிகாட்டினால் களைப்புற மாட்டோம், அன்னை ஆதரவு பெற்றால் துறை சேர்வோம். செயின்ட் பர்னார்டினுடைய ப்ரேயரு. நம்ம நிஜமாக சொல்கிறேன், நிறைய நாட்களில் நமக்குள்ளே இருக்கிற ப்ரேயர், இறைவனிடம் பேசுகிற அந்த ஜெபத்தை எல்லாமே நமக்கு பைபிளில் இருக்குதுங்க. நம்ம பைபிளை சரியாக படித்து திருப்பாடல்கள் சங்கீதத்தை நம்ம படிச்சுன்னு வந்தோம்னா நம்ம ஒருத்தர் சொல்ல வேண்டியதில்லை. நம்மளுக்கு அவங்க நம்மளுக்கு டீச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆவியானவரே நம்மளை இதன் மூலயமா நம்மளை வழி நடத்துவார். நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு திருப்பாடல்கள் 22:22 சொல்லுது, உன் பெயரை என் சகோதரர்களுக்கு அறிவிப்பேன், சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்கும் சொல்லணும், ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்காரு,
அப்படின்னு. சில இடத்துல ஆண்டவரே சொல்வார், நீ போய் யார்கிட்டயும் சொல்லாதேன்னு. ஆனால் சில இடத்துல ஆண்டவர் சொல்வார், நீ போய் அதை அறிக்கை செய், நீ போய் அதை சொல்லு, நீ போய் அதை எடுத்து குருவிடம் காட்டு அப்படின்னு. அதனால் முடிந்த அளவு நாம் ஜெபமாலை ஜெபிப்போம், அன்னையை கைப்பிடிப்போம், திருவிவிலியத்தை வாசிப்போம், மற்றவர்களுக்கு அதை அறிக்கை செய்வோம். முடிந்தாலும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து மன்னித்து வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.